குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் தொடர்ந்து கமெண்ட்ஸாக வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வாட்டி போகும்போது பிஎன்ஆர்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணா பையனான்னு தெரியல, அவன் மெசேஜ் பண்ணியிருந்தான். அதனால் அதை இக்னோர் பண்ணிவிட்டு சரி விட்டலான்னு விட்டுருந்தேன். அப்புறம் மறுபடியும் நேற்று கீதான்னு சொல்லிட்டு கீதாஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேருந்து நான் தமிழ்நாடு போலீஸில் ஒர்க் பண்ணுறேன், அங்கே ஓமனில் இருக்கிறது எங்கள் அக்கா பொண்ணு தான், நீ என்ன ஓட பேசிகிட்டு இருக்கிற, நீ என்ன நினச்சிட்ருக்கிற, உன் மேலேக்கு இது பண்ணுவேன், அவன் மேலேக்கு இது பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் என்ன ஸ்டேஷன் சொல்லுங்கள், என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து பார்க்குறோம், எந்த ஸ்டேஷன் சொல்லுங்கள், நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு. நான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்கு அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. அப்படி ஒரு வேளை என்னை மிரட்டோன்னு நினச்சாங்கன்னா நான் பயந்துட்டேங்க. சாரி, நான் பயந்துட்டேன். இனிமேல் அவங்கள பற்றி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆகுனா இலவசம் வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி மிரட்டலாம், அதை பண்ணலாம், அந்த ஆபாச வீடியோக்கெலாம் நான் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு. அது பூரா பச்சை பொய்யாக இருக்கும் போல். ஏன்னா அதை பண்ணுறது கூட இவங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்க. இப்போ நம்ம ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்க, இதை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வருத்தம் இருக்கும், அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அது கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணுறோமா? நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், சரி அவன் மக்களை முட்டாளாக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் மக்களை முட்டாளாக்குன்னு நினைக்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குது. எப்படின்னா, பொண்ணுங்க அழுதாங்கனாவே நம்ம வந்து ஒரு மாதிரி இதாகிடுவோம். ஐயோ அழுகுதே, இதாகுது, கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பசங்களுக்கோ இல்லை இதுக்கோ நம்ம ஒரு எப்போவுமே ஒரு கனிவான ஒரு இது இருக்குன்னு வச்சுங்களேன். ஐயோ இப்போ அந்த பொட்டை பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது, எவ்வளோ இது பட்டிருக்கும், இது பண்ணி இருக்கும், இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ தான் இருக்கும், இவங்க ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல், அதனால தான் இவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம் நம்ம. அப்படி நினச்சி தான் இவங்க வீடியோவும் நிறைய பேர் பார்த்தாங்க. இப்போ அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இவங்க வேறு விஷயமே இல்லாமல் இதை வச்சு பேசி இது பண்ணுறாங்க, இவங்ககிட்ட வேறு எந்த ப்ரூஃபும் கிடையாது, இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு, சாயம் வெளுத்து போச்சு. இனிமேலாவது இதை விட்டுருங்க. இனி நான் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அது பேசுவாங்க. அதுக்கு தான் அந்த ஐடியா டேரெக்டாக போட்டே விட்டுருக்கேன். அப்படி உங்களுக்கு மிரட்டணும் இருந்ததுன்னா அவன் தான் வாட்ஸ்அப் நம்பர் தெளிவாக போட்டிருக்கானே, அதில் போய் மிரட்டி பாருங்க. மிரட்டி பார்த்தீங்க ஒன்றும் முடியல. சரி மிஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க, என்னை ப்ளேம் பண்ணுவீங்களா? வந்து கேளுங்க, உங்களோட ப்ராப்பரான உங்கள் ஐடியை இது பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் திருப்பி நானும் ரிப்ளை பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், இல்லையா நான் ஃபோன் நம்பர் தரேன், டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள், பேசுங்க, முடிஞ்ச மிரட்டி பாருங்க. சரிங்களா? இப்படி மிரட்டி என்ன எல்லாத்தையும் வாயை அடிச்சிடலாம் பார்க்குறீங்களா? உண்மையை ரொம்ப நாள் அழைக்க முடியாதுமா. ஒப்பாலியா வைக்கிறீங்க என்ன, நீயும் அந்த ஆளுமு நீ ஓமனில் இருக்கிற, அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் பேசக்கூடாது, வேண்டாம், ஒதுங்கி போயிடணும்னு நினைக்கிறேன். ஒதுங்கி போனோன்னா உள்ளெழுத்து விட்றீங்க. ஏன்? ஆத்திரங்கள் தான் வருது நிறையா. இவங்களை பற்றி பேச நமக்கு தான் சூடையை தவிர இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூடோ சோடனையோ எதுவும் கிடையாது போல். திரும்ப ஒன்றுமே இல்லாத விஷயத்த திரும்ப பேசி ஏன் இப்படி வெட்டியாக இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு வீடியோ பேசுகிறாங்க, அதில் சாப்பிட்டே பேசியிருக்காங்க. அந்த ஆள் எங்கேயும் நடந்துகிட்டே பேசுகிறான், ரைட்டு. இப்போ அது அவ்வளோ இதுன்னு வச்சுங்களேன். எங்கேயாவது நான் அங்கே வரேன் இங்கே வரேன் அப்படிங்கிறாப்புல. சரி உனக்கு தான் அட்ரஸ்ஸு ப்ரூஃபு எல்லாம் தெரியுமில்ல, நேரில் வர வேண்டியதானே? என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குது, நான் உன்னை இப்போ நேரில் வந்து மீட் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், நேரில் வந்து மீட் பண்ணு பார்ப்போம். இவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, நம்மளே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.